This video is sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. Hi guys, welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம permutation and combination sumsல ஒரு வேர்டை எப்படி ரேங்க் பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம். நம்ம இன்னைக்கு எடுக்க போகிற வேர்டு என்னென்னா garden. GARDEN. இந்த வேர்டில் எப்படி ரேங்க் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா? கொடுத்துருக்க எந்த வேர்டாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட்டிக் லெட்டர்ஸில் எழுதிக்கணும். நமக்கு ஃபஸ்ட்டு என்ன வரும்? ஏ, நெக்ஸ்ட்டு நமக்கு டி, அடுத்து இ, அடுத்து ஜி, அடுத்து என், அடுத்து ஆர். இப்போ இதில் டோட்டலாக எத்தனை நம்பர் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 6 லெட்டர்ஸ் இந்த வேர்டில் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ண, இப்போ 6ன்னு இருந்துச்சு அப்படின்னா நம்ம 5ன்னு எழுதணும். 4ன்னு இருந்துச்சுன்னா நம்ம 3ன்னு எழுதணும். 5ன்னு இருந்தால் நம்ம 4ன்னு எழுதணும். இந்த மாதிரி எழுதணும். இப்போ 6 இருக்கனால நம்ம என்ன பண்ணோம், 5லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 5 ஃபேக்டோரியல் கொஞ்சம் ஸ்பேஸ், ப்ளஸ் 4 ஃபேக்டோரியல் கொஞ்சம் ஸ்பேஸ், ப்ளஸ் 3 ஃபேக்டோரியல் கொஞ்சம் ஸ்பேஸ், ப்ளஸ் 2 ஃபேக்டோரியல் கொஞ்சம் ஸ்பேஸ், ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல் கொஞ்சம் ஸ்பேஸ், ப்ளஸ் 0 ஃபேக்டோரியல். இப்போது இந்த ஸ்பேஸ் எதுக்கு நம்ம விட்டுருக்கோன்னா அதில் நம்ம நம்பர்ஸ் ஃபில் பண்ண போகிறோம். வாங்க ஃபில் பண்ணலாம். எப்போவுமே 0 ஃபேக்டோரியல் அப்படின்னா அதுக்கு நம்ம 1ன்னு போட்டுறணும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மேலே இருக்க ஜீனா இந்த நம்ம எழுதியிருக்கோம்ல ஆல்ஃபபெட்டிக்கில், இந்த வேர்டில் இருக்க ஜியை நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். கேன்சல் பண்ணிவிட்டு அந்த கேன்சல் பண்ண நம்பருக்கு முன்னாடி எத்தனை நம்பர் கேன்சல் பண்ணாமல் இருக்கோ அந்த நம்பரை எடுத்து இந்த இடத்துல எழுத போகிறோம். இதே தான் எல்லா இடத்துலையும் பண்ண போகிறோம். வாங்க எப்படி கேன்சல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஜியை கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னா இந்த லெட்டரில் ஜி எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இப்போ இதை கேன்சல் பண்ணிட்டேன்னா இதுக்கு முன்னாடி கேன்சல் ஆகாமல் எத்தனை வேர்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். 1 2 3 இருக்குது. அப்போது இங்கே என்ன பண்ணால் 3ன்னு போடணும். நெக்ஸ்ட்டு நான் ஏ கேன்சல் பண்ணுறேன், இங்கேயும் ஏ கேன்சல் பண்ணுறேன். ஏக்கு முன்னாடி எந்த லெட்டருமே கேன்சல் ஆகாமல் இல்லை. ஸோ இங்கே வந்து 0. நெக்ஸ்ட்டு நான் ஆர் கேன்சல் பண்ணுறேன், இங்கே ஆர் கேன்சல் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி கேன்சல் ஆகாத லெட்டர்ஸ் என்னென்ன? NED 3 லெட்டர்ஸ். அடுத்து நான் டி கேன்சல் பண்ணுறேன், இங்கேயும் டி கேன்சல் பண்ணுறேன். இப்போ இதுக்கு முன்னாடி எதுவும் இல்லை, 0. நெக்ஸ்ட்டு நான் இ கேன்சல் பண்ணுறேன், இங்கேயும் இ கேன்சல் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை, 0. நெக்ஸ்ட்டு நம்ம லாஸ்ட்டு 1 இருக்குது. எப்போவுமே கேன்சல் பண்ண தேவையில்லை. இப்படி பண்ணாலும் நமக்கு 0 தான் வரும். ஆனால் 0ன்னு எழுதக்கூடாது, 1ன்னு தான் நம்ம போடணும். இப்போது 5 ஃபேக்டோரியல் நம்ம பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 120 வரும். 120 × 3 ப்ளஸ் 4 ஃபேக்டோரியல் × 0னா நமக்கு 0 தான். 3 ஃபேக்டோரியல் × 3 அப்படின்னு வந்துச்சுன்னா 3 ஃபேக்டோரியலுக்கு 6 × 3ன்னு வரும். நெக்ஸ்ட்டு 2 ஃபேக்டோரியலுக்கு 0, நெக்ஸ்ட்டு 1 ஃபேக்டோரியலுக்கு 0, நெக்ஸ்ட்டு 0 ஃபேக்டோரியல் × 1க்கு வந்து நமக்கு 1. இப்போ நம்ம 120யும் 3யும் மல்டிப்ளை பண்ணால் 360 ப்ளஸ் இதெல்லாம் எடுத்துடலாம். 6 × 3 18 ப்ளஸ் 1. இப்போ இதை ஃபுல்லாக ஆட் பண்ணால் நமக்கு 379. இதுதான் வந்து கார்டன்ற வேர்டுக்கான ரேங்க். இந்த மாதிரி ஈஸியான ட்ரிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.